இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் என்று நபியவர்களால் அழைக்கப்பட்ட சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அபு உபைதா இப்னு அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு. 583ஆம் ஆண்டு மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு நஜ்ஜார் கிளையில் இவர்கள் பிறந்தார்கள். நபியவர்களுடைய வருகைக்கு முன்பே நேர்மை மற்றும் துணிச்சலுக்காக மக்கள் மத்தியில் அறியப்பட்டிருந்தார்கள். இஸ்லாத்துக்கான அனைத்து போர்களிலும் இவர்கள் பங்கேற்றினார்கள். பத்ர் போர்க்களத்தில் நபியவர்கள் இவரை முன்வரிசையில் நிறுத்தினார்கள். நபியவர்கள் இவருக்கு குறிப்பிட்ட பொறுப்புகளை ஒப்படைத்தார்கள். அவை முஸ்லிம்களிடையே ஏற்படும் பிரச்சினைகளை தீர்த்தல், நகர பாதுகாப்பை மேற்பார்வையிடுதல், சிறிய படை பிரிவுகளை வழிநடத்துதல் என்பவையாகும். தனது 56வது வயதில் ஹிஜ்ரி 18இல் சிரியாவில் ஏற்பட்ட கொள்ளை நோய் காரணமாக இவ்வுலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்ட தலைவர், தளபதி அபு உபைதா இப்னு அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.